ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு சின்ன கேள்வி. ஒரு ரூம் ஃபுல்லா இருட்டா இருந்தா அந்த இருட்டை எப்படி வெளியே அனுப்புவீங்க? கையால தள்ளுவீங்களா? இல்ல ஒரு சின்ன லைட் ஆன் பண்ணினா போதும், இருட்டு தானாவே வெளியே போயிடும்ல. நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரி தான். பயம், கோபம், பொறாமை, தப்பான முடிவுகள் இவை எல்லாம் நம்ம மனசுக்குள்ள இருக்கிற இருட்டு மாதிரி. அதுதான் திருவள்ளுவர் இந்த 5வது திருக்குறள்ல ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு. இந்த குறள் சொல்றது என்னன்னா, நல்ல சிந்தனையும் நல்ல குணமும் இருக்கிற இடத்துல அறியாமை கொஞ்சம் கொஞ்சமா குறையும். நம்ம ஒவ்வொரு நாளும் நல்ல விஷயங்களை கத்துக்கிட்டா, நல்ல வார்த்தைகளை பேசினா, மற்றவங்களுக்கு உதவி பண்ணினா நம்ம வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி நல்லதா நடக்கும். யாருமே ஒரே நாள்ல பெர்ஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒரு % பெட்டராக ட்ரை பண்ணலாம். அதுதான் முக்கியம். இன்னைக்கு ஒரு சின்ன சேலஞ்ச். ஒரு தப்பு நடந்தா அதை யோசிச்சு வருத்தப்படாம இதுல நான் என்ன கத்துக்கலாம்னு யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு கேள்வியே உங்க வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். நல்ல சிந்தனை தான் நல்ல வாழ்க்கைக்கு முதல் படி. இதுதான் இந்த திருக்குறள் நமக்கு சொல்லும் அழகான பாடம். ஆனா ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கை ஒரே நாள்ல மாறிடும்னு யாரும் எதிர்பார்க்க கூடாது. பெரிய மாற்றங்கள் எல்லாம் சின்ன சின்ன முடிவுகள்ல தான் ஆரம்பிக்கும். இன்னைக்கு நீங்க ஒரு நல்ல வார்த்தை பேசுங்க, நாளைக்கு ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணுங்க, அடுத்த நாள் ஒரு புதிய விஷயம் கத்துக்கோங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா நம்மள நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டா சில மாசங்களுக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது நான் இவ்வளவு மாறிட்டேன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதனால மக்களே, ஒரு திருக்குறள் படிக்கிறது முக்கியம் இல்ல, அதுல இருக்கிற ஒரு கருத்தை நம்ம வாழ்க்கையில ஃபாலோ பண்றதுதான் முக்கியம். அதுதான் இந்த சீரியஸோட நோக்கம். சரிங்க மக்களே, பேக்ரவுண்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டு இவன் திருக்குறள் சொல்லிட்டு பேக்ரவுண்ட்ல வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கானேன்னு யோசிக்காதீங்க. அது என் டெய்லி விளாக். ஆனா உங்க மனசுல நிக்கணும்னு நான் ஆசைப்படுறது இந்த திருக்குறளோட அர்த்தம் தான். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல இன்னைக்கு இந்த திருக்குறள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு லைன் இதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு எபிசோட் 6ல இன்னொரு அழகான திருக்குறளோட சந்திப்போம். நன்றி மக்களே, பாய்.